உங்களுக்கு உங்களை கொலை பண்ண வந்தவங்கள இந்தந்த நபர்கள் தூண்டில் வந்தாங்கன்றத நீங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க பேர்லாம் இணைச்சி என்கொயரியில் வந்துருச்சு. அவங்க வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ப்ரூவ் அவங்களுக்கு ஏன் இன்னும் தண்டனை கிடைக்கல? அதான் இப்போ சிட்டிங் ஜட்ஜா இருக்கிறான் சுப்ரீம் கோர்ட்ல. சரிங்க. இது வந்து வெளியிட்டாக்க அதன் பிறகு இந்தியாவில் சொல்யூஷனே இருக்காது. அதனால கான்பிடென்ட்டா வச்சு இருந்தாலும் அதுக்கு நீங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவங்களுக்கு தண்டனை பெற்று தரத்துக்கு நீங்க என்ன முயற்சி செய்தீங்க? நான் முயற்சி எப்படி செய்ய முடியும்? அவன்கிட்ட பவர் இருக்குது. பவர் அவங்ககிட்ட வச்சுன்னு அவங்க செயல்படாம இருக்கிறாங்க. அவங்க மேலே குற்றம் இருந்தால் அவங்களே அந்த தண்டனை வந்து தீர்ப்பு வழங்க முடியல. தீர்ப்பு அதாவது வந்து யாரும் விசாரிக்க மாட்டான். விசாரிக்க மாட்டேன் ஜட்ஜி இல்லை. அதுதான் விசாரிக்க வேண்டிய நீதிபதி மேலே நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்ததால அவரே வந்து குற்றவாளின்னு நான் ஒத்துக்கொண்டு அவரை வந்து தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு அவர் விரும்பல. இது சுப்ரீம் கோர்ட் பிஎஸ் கவாய் ரிட்டையர்ட் ஆனார்ல தலைமை நீதிபதி. சரிங்க. அவர் செருப்பால் அடிச்சார்ல ஒருத்தர். செருப்பால் அடிச்சுட்டு சைலண்டா போயிட்டாரு. நான் அவங்கள செருப்பால் அடிச்சேன். எதுக்கடா ஜெயில போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை செருப்பால் அடிச்சேன். ஆமா, டெய்லி போடுறேன்ல செருப்பால் அடிக்கிறேன். எப்படி சங்கிலி போட்டு கட்டி அடிக்கிறேன்? எவ்வளவு தந்த வாய தந்தானா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில சங்கிலி போட்டு கட்டி அடிக்கிறேன். ஹைகோர்ட் நீதிபதி சங்கிலி போட்டு கட்டுறேன். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. பிஆர்காவே வந்து வாய மூடிட்டு அடிச்ச போறான்ட்டு வந்துக்கிறார். அது கூட அவரு நான் எழுதியிருந்தேன். இது வந்து பப்ளிக் கிரைம். அது வீட்டுல நடக்கல. இது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. அது குரிசியல் பிளேஸ். அது இது வந்து பப்ளிக் கிரைம் நடந்தது. யாராலும் கேஸ் போடலாம். நீங்க இது கேஸ் செருப்பலை அடிச்ச வைக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. இது பப்ளிக் கிரைம். அதாவது 124 கோடி மக்களும் கேட்கலாம். அது மாதிரி இஷ்யூ இது. அப்படி இருந்தா அதை வந்து அவருக்கு ஒருத்தர் செருப்பலை அடிக்கிறான், அது நீ தடுத்து கேட்கல, அதுக்கு அவனை தண்டிக்கலன்னு சொன்னாக்க லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர். லா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர். அப்போ ஒரு ஃபெயிலான ஒரு நிர்வாகத்தை கோர்ட்ல கூட எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட்ல ஸ்பெஷல் கோர்ட் நடக்குது. அது வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. காஸ்ட் மேல ஜாதி அடிச்சிட்டாரு, திட்டாரு. ஆமா. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல எப்படி அவன் இவன் பிஆர் கவை வந்து கேஸ் வானானோ அதை பேசி எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணேன். கீழ்கோர்ட்ல இருக்கிற எல்லா கேஸ் தள்ளுபடி பண்ணேன். எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணேன். அது அந்த கோர்ட் வைண்ட் அப் பண்ணிட்டு அந்த ஆக்டரை கேன்சல் பண்ணிட்டு அதே மாதிரி ரத்து செய்ய வேண்டிய சட்டங்கள் எல்லாம் இருந்தும் அதை ஏன் ரத்து செய்யாம இன்னும் நடைமுறையில் வச்சுக்கிறாங்க? அது நடைமுறையில அது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, லெஜிஸ்லேஷன் சரியில்லை, பார்லிமெண்ட் சரியில்லை. எல்லாம் இல்லிட்ரேட் தானே. பார்லிமெண்ட் எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து படிக்காதவங்க தானே. படிச்சவங்க தான் இப்பதான் ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க. இப்ப படித்த இளைஞர்களை வந்து நாட்டை ஆளத்துக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க வந்து அதுக்குண்டான வாய்ப்பு அது இப்ப இளைஞர்கள்லாம் வந்து இது ஜாதி வேறு எதிர்க்கிறாங்க, லஞ்சத்தை எதிர்க்கிறாங்க. அதாவது தூய்மையான இந்தியா இருக்கணும், அரசாங்கம் தூய்மையா நடக்கணும் அப்படின்னு இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விரும்புறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு வழி விட்டணும். வருவாங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்கள் என்ன, நீங்க துடிப்பா இருக்க தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் துடிப்பா இருங்க. லஞ்சத்தை ஒழிங்க, ஜாதி வரியை ஒழிச்சிருங்க, மத வரியை ஒழிச்சிருங்க. நம்ம சட்டத்தை கடைபிடிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், சண்டை சாடி போடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் வயலேட் பண்ணக்கூடாது, லா அண்ட் ஜஸ்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இளைஞர்கள் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கதான் நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. அது வந்து எந்த வகையில என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சீங்க? நான் நீதித்துறையில லஞ்சத்தை சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சேன். நீதித்துறை மட்டுமா லஞ்சம் வாங்குது? மற்ற துறையும் வாங்குது. அது நீதித்துறையில லஞ்சம் வாங்கலன்னாக்க மற்ற துறையில இருக்கிற லஞ்சத்தை கட்டுப்பட்டுக்கலாம். ஆமா, மற்ற துறையில லஞ்சம் இருக்கிறத நான் என்கரேஜ் பண்ணல, அதையும் கண்டிக்கிறேன். எம்எல்ஏ லஞ்சம் வராரு, எம்பி லஞ்சம் வராரு, மத்திய அமைச்சர் லஞ்சம் வராரு, மாநில அமைச்சர் லஞ்சம் வாங்குறாரு, ஐஏஎஸ் ஆபீசர் லஞ்சம் வாங்குறாரு, ஐபிஎஸ் ஆபீசர் லஞ்சம் வாங்குறாரு, சபார்டினேட் ஆபீசர் லஞ்சம் வாங்குறாங்க, ஜட்ஜி லஞ்சம் வாங்குறாரு. அது மாதிரி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க. முதல்ல நீதித்துறை லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நான் போராட்டேன். லஞ்சத்து ஒரு குடும்பத்துல யாருமே வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிங்க, ஹைகோர்ட் நீதிபதிங்க லஞ்சம் வாங்கணும் இது வரைக்கும் யாரும் வாய திறந்து பேசுனது இல்லை. நான் தான் கத்துன்னு மைக் போட்டு கத்துறேன் லஞ்சம் வாங்கறத. அதோடு மட்டுமா நீதிபதிகளை வந்து பெண்களை ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க கோர்ட்லயே பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. ஏன் இதை தெரிஞ்ச அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பணியாளர்களோ அந்த வாதாடக்கூடிய வக்கீல்களோ ஏன் வந்து இதை வந்து எதிர்கொள்ள, இதை வந்து கடுமையா வந்து ஏன் அதிகாரம் அவன் இருக்குது? இவன் வந்து மயிலாடுன்னு கும்பல் போடுறான் வக்கீல, அவன் எப்படி அவன் மேல நீதிபதி மயிலாடுன்னு சொல்றாங்களே அவங்க வந்து கடவுளா?
இல்ல அது பிரிட்டிஷ்காரர் அது மாதிரி கடவுளுக்கு சமமான அவரை மதிக்கிறோம். அதனால நானே இவனு கடவுள் மாதிரி இல்ல கற்பழிக்கிறாங்க. இவனை எப்படி கற்பழின்னு சொல்றது? அப்ப லார்டுன்னு சொல்றது மை லார்டுன்னு சொல்றது வந்து அது பிரிட்டிஷ்காரனுடைய வேர்டு அது. ஆட்சி பிரிட்டிஷ்காரன் வந்து நாட்டை வந்து சுதந்திர நாடு நம்ம அறிவிச்ச பிறகு அதை ஏன் அது அந்த மாதிரி கடவுளுக்கு சமம் நான் அவனை மதிச்சு நீதி கேட்கறேன் அப்படி கடவுள் சேம்பல்ல கற்பழிச்சுட்டு வருவாரு. நீதிபதி கடவுள சேம்பல்ல கற்பழிச்சுட்டு வருவாரு. அதை எத்தனை இதுல இன்டர்வியூ கூட சொல்லிக்கிறோம். என்ன நீதிபதி காலில் வச்சாங்களா? அண்ணா ஜாதி செருப்பு காலில் வச்சது, அக்பர் அலி செருப்பு காலில் வச்சாரு, நாகமுத்து செருப்பு காலில் வச்சாரு. அதே மாதிரி கிருபாகாரன் ஜெயிச்சு உங்க ஊர் பக்கம் தான் அவரு செருப்பு காலில் வச்சாரு. இவ்வளவு அநாகரிகமா நீதிபதிகளா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்ல, சிவிலைசேஷன் இல்ல, லஞ்சம், நேரோ மைண்டு, அது மாதிரி. இப்போ நான் மக்கள் ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க. இவனை பண்றானே எனக்கு தெரியும் தெரியலையே. இப்ப நீங்க சொல்லிதான் தெரிய வருது. நீங்க சொல்லிதான் வந்து மக்களுக்கு வந்து தெரிய இது மணிக்குமார் அந்த லா கிளார்க்க தகாத உறவு வச்சுட்டு இருக்கும்போது அவர் பொண்டாட்டி பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்ப தலைமை நீதிபதி வந்து ஏபிஷா. இப்போ இவ்வளோ தவறு நடந்தோம், அவங்க குடும்பத்தில் இந்த நீதிபதிகளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை தட்டி கேட்க மாட்டாங்களா? இந்த தவறை வந்து அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் வந்து ஒரு காதுக்கு போனா கூட இப்ப கண்டுக்க மாட்டாங்க. ஓஹோ, ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் கோடி கோடி லஞ்சம் வாங்கிட்டு பணம் தான் முக்கியம், மானம் முக்கியம் இல்லை. வயசாகி போச்சு, எங்க பறந்து போய் கிடந்த போறான். அவன் சேம்பர்லாம் பொம்பளை கூட படுக்க பரலாம், நட்சத்திர ஹோட்டல இருந்து பொம்பளை கூட வீழ்ந்து பரலாம். இப்போ ஒரு நீதி வந்துச்சா கோடி கோடியா வந்துச்சா அடுக்கு. இப்போ ஒரு நீதிபதி குறிப்பிட்ட இடம் தான் போன வரணும், குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்குது. அதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களா? அது பெரும்பாலும் கடைபிடிக்கிறதுல. ஏன்னா இப்போ ஜட்ஜஸ் வந்து அவங்க ஃபேமிலி பிளட் ரிலேஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், சோஷியல் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இவனு போற இடம் பூரா தேவையா போடும். ஐயோ நல்ல போடு. நீதிபதிக்கு போற ஊர்ல தேவையா போடும். அதோட மட்டும் இல்ல, நீதிபதிகளுக்கு வந்து பெண்களை கூட்டி கொடுத்து ஆல்பம் வச்சிருப்பாங்க. ஆல்பம் இப்ப அது பார்மர் அட்வொகேட் கே சுப்பிரமணியன் இருக்கிறான், அவன்கிட்ட ஆல்பம் இருக்குது. அது எல்லா மாநிலத்து பொண்ணுங்களும் அதுல இருக்கும். அதே மாதிரி என்ஜி கலைச்சல் ஒரு லேடி இருக்கிறா, அவள்கிட்ட வந்து எல்லா ஆல்பமும் இருக்கும். அவள்கிட்ட ஆல்பத்துல எல்லா மாநிலத்து பொண்ணுங்களும் இருக்கும். அங்க போய் நீதிபதி காட்டுவாங்க. எப்ப வெள்ளிக்கிழமை தான் காட்டுவாங்க, சண்டை லீவ் இல்ல. அப்ப போய் அந்த விபச்சாரை போய் மலாத்துறதுக்காக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் இந்த பொண்ணை கொண்டு வந்து உடனே கொண்டு வந்து. இது எல்லாமே எளிய முறையில் அவரை நீதிபதியை போய் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் யாரா? இதெல்லாம் வந்து தடைகள் எதுவும் இல்லையா? அதெல்லாம் கூட்டி கொடுக்குற ஆள் வரானா உடனே கதவு திறக்கும். அப்போ நீதிபதி பார்க்கறதுக்குன்னு ஒரு வரையறை வச்சில்ல. எனக்கே கூட்டு போய் நான் ஜட்ஜான 2009 மார்ச்ல தான் பதவி பிரமாணம் எடுத்தேன். ஏப்ரல் போட்டு மேல எனக்கு நான் வந்து லீவில் இருந்தேன். அப்போ 2 வக்கீலுங்க, ஒரு வக்கீல் இன்னொருத்தர், அவரு எது கேஸ் இருக்குது தெரியல. 2 பொண்ணு கூப்பிட்டு வந்தாங்க. குஜராத் பொண்ணும் அது ராஜஸ்தான் பொண்ணும். எல்லாம் பொண்ணு பார்த்தா மினு இது பொண்ணு சினிமா நடிகலாம் எப்படி இருந்தான் அதோட இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு ஜானி வாகர் பாட்டில் பிராந்தி அதை வாங்கிட்டு வந்தாங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை அதை கொண்டாங்க. 555 சிகரெட் கொண்டாங்க. ஒரு பத்தி கொண்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இது கொண்டு வந்து வச்சாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாம் எதுக்குங்க இல்ல லாட்சியம் இந்த பொண்ணு சனி ஞாயிறு 2 நாளும் நீங்க வந்து இந்த பொண்ணோட தங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு கூட்டிட்டு போங்க சார், இது மாதிரி பேட்டெல்லாம் வச்சுருங்க. நாங்க எல்லா ஜட்ஜுக்கும் நாங்க கூட்டு வர்றோம். இது வந்து அவ்வளவு வந்து சுதந்திரமா சுதந்திரமா பயம் இல்லாம சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க சர்வசாதாரணமா பேசுறதுக்கு. ஆமா. அப்ப யாருக்கெல்லாம் கூட்டி கொடுக்குறோம், சதாசிவத்துக்கு கூட்டி கொடுக்குறோம், நாகமுத்துக்கு கூட்டி கொடுக்குறோம், இது டி முருகேசன் கூட்டி கொடுக்குறோம், இதுதாங்க இது மணிக்குமாருக்கு கூட்டி கொடுக்குறோம். அப்ப அந்த இடம் என்ன இடம்? நீதிமன்றமா இல்ல வேற என்ன இடம்? அது அந்த துவசாமிக்கு கூட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி அது முரளிதரனுக்கு கூட்டி கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு கூட்டி கொடுக்குறோம். இது மாதிரி நீதிபதிகளுக்கு கூட்டி கொடுத்துதான் சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த நாடு எங்க போய் அவங்களே நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, நாங்க சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆள்பெல்லாம் காட்டணும், இந்த பொண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்க டீம்ல இருங்க. அந்த டீம்ல நான் இல்ல சார், என் பவர் வந்து
ஆகாயத்துல பிறகுற பிளைட்டை வந்து எங்க லேண்ட் பண்ண சொல்றோம்னா அங்க பண்ணணும். ஆமா நடுக்காட்டுல போற கப்பலை வந்து எங்க லேண்ட் இது சங்கரம் போட சொல்றோம்னா அங்க நங்கரம் போடணும். போடணும். அந்த பவர் கொண்டு போய் நான் விபச்சாரனுடைய மர்ம உறுப்புல விட்டுட்டாக்க நான் எப்படி அக்கௌண்ட் அப்ப எடுத்துப்பேன்? நீதிலாம் வந்து அப்ப எப்படி நான் என்ன account பண்ணுவோம், எடுத்துப்பேன்? நீதிலாம் வந்து அழுகிப்படும். அது அவன் எந்த ஜட்ஜாவது போனா போறான், அதை பத்தி அவனுக்கு கிடையாது. என்னோட கான்ஸ்டியூஷன் ஆபீஸ் ம் 124 கோடி 144 கோடி மக்களுக்கு உயிர் கொடுங்க பாதுகாப்பு கொடுக்குற ம் பவர் எண்ணிட்டு இருக்குது. ம் இந்த பவரை கொண்டு போய் பெண்களுடைய மர்ம உறுப்புல திணிக்க சொல்ற நீனு ம் அது மாதிரி ஆளா நானு எவ்வளவு பெரிய இழிவான ஒரு செயலை. அது மாதிரி சொன்னீங்க. ஆனா அவங்க பேர சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. பெண்களுக்கு எது நீதிபதிகள் பெண்கள் கூட்டி கொடுத்து எஞ்சி கலைச்சல்னு ஒரு லேடி இருக்குது. அதாவது வைகைன்னு ஒரு லேடி அட்வொகேட் இருக்கிறாங்க. எஞ்சி கலைச்சல் லேடி. இவ்வளவு ஆக்ரோஷமா நீங்க சொல்லும் போதே நீங்க உங்களை நாங்க நேர்காணல் பண்ணும்போது நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றீங்க. நார்மல் அட்வொகேட் கே சுப்பிரமணியன் அவங்க நீதிபதிகள் பெண்களை கூட்டி கொடுப்போம். எவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு. ஏன்னா சட்டமும் நீதி பாதுகாக்கிற பொறுப்புல நான் இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு கோவம் வருது. சோ அதனால தான் உங்களை வந்து நிறைய இருக்கும் போதே நாங்க சட்ட திட்டங்களை நீதியை காப்பாத்துவோம், டெக்கோரம் கோர்ட்டை நாங்க காப்பாற்றணும் தான் எடுப்போம். இவன் கோர்ட்லயே ஒரு கற்பழிக்கிறது அந்த குச்சி ஒண்ணு இருக்கு, இதுக்கு செங்கோல் அதை எடுத்து உள்ள வச்சிருவாங்க. அப்ப ஜட்ஜி இல்ல, ஜட்ஜி உள்ள இருந்தா செங்கோல் உள்ள வெளியில இருக்கணும். செங்கோல் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. அப்படின்னா ஜட்ஜி இல்ல வீட்டுக்கு போயிட்டாரு. அது உள்ள வந்து பொண்ணுக்குள்ள உல்லாசமா இருப்பாரு. அப்புறமா செல்லு அடிப்பாரு, ஓயா வந்து திறந்து விடுவோம், ரூம் போட்டு விடுவாங்க. ஜட்ஜஸ் ரூம் வந்து நட்சத்திர வாட்டர் மாதிரி இருக்கும்.